இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் பிரபல நடிகருமான நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலா நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகர் நாகார்ஜுனா இவரது மகன் என்ற பெயரோடு சினிமா உலகில் நாயகனாக நுழைந்தவர் நடிகர் நாக சைத்தன்யா. இவர் நடித்த படங்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் சில படங்கள் இவருக்கு பெயர் கொடுத்தது. 2010ஆம் ஆண்டு ஏ மாய சேஷவை என்ற படத்தில் நடிகை சமந்தாவுடன் ஜோடி போட்டு நடித்தார் நாக சைத்தன்யா. முதல் படத்திலேயே இருவரும் காதல் வயப்பட்டனர். அடுத்தடுத்து இந்த ஜோடி நடித்த படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ரியல் லைஃப் ஜோடிகளாக வலம் வந்த சாம் மற்றும் நாக சைத்தன்யா பெற்றோர் சம்மதத்துடன் 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு ரியல் லைஃப் ஜோடிகளானார்கள். காதல் பொங்கு நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 4 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பரஸ்பரமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அவர்களின் விவாகரத்திற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்ட போதிலும் உண்மையான காரணத்தை அவர்கள் சொல்லவில்லை. இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் நடிகர் நாக சைத்தன்யா பிரபல நடிகை சோபிதா துலிபாலா இருவரும் காதலித்து வருவதாக பல செய்திகள் வெளியானது. மேலும் இருவரும் ஒன்றாக சுற்றும் புகைப்படங்களும் வெளியானது. ஆனால் இருவரும் அந்த செய்திகள் உண்மையில்லை, முற்றிலும் வதந்தி என்று மறுத்தனர். குறிப்பாக சோபிதா துலிபாலா இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். ஆனால் அதன் பின் இருவரும் ஒன்றாக சென்ற ட்ரிப் போட்டோஸ் வெளியானது. தொடர்ந்து ஊடகங்கள் இவர்களின் காதல் குறித்து கிசுகிசுத்து வந்த நிலையில ரசிகர்கள் இது உண்மையா இல்லை வதந்தியா என்ற குழப்பத்திலேயே இருந்து வந்தனர். ஆனால் தற்போது வதந்திக்கு இடமில்லை என்று சொல்லும் வகையில் நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலா இருவரின் நிச்சயதார்த்தம் தற்போது நடந்து முடிந்துள்ளது. இருவருடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து நிச்சயதார்த்தம் முடிந்த செய்தியை நாகார்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார்.